ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் டக்குன்னு வீட்டில் இருக்க ரவையை வச்சு எப்படி ஒரு சுவையான ரெசிபி செய்யலான்றத பார்க்கலாமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு உள்ள வெளியில் மொறுமொறுனும் உள்ள கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு வந்து அதே மாதிரி இந்த சட்னி வீடியோ இதுலேயே தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த சட்னிக்கு தாளிப்பு கூட தேவையில்லை, ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாமா? டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரவா தோசைக்கு எப்படி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். எப்பயுமே தக்காளி சட்னி தேங்காய் சட்னியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. அதுக்கு ஒரு 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, எண்ணெயில் அதில் இது பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரமாக தான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் சட்னிக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கி வந்துருச்சு. இதோட நம்ம வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பொட்டுக்கல்லையும், உங்கள்கிட்ட இது வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி வந்து நல்லா தக்காளி வெங்காயம்லாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை எடுத்திருக்கேன். இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 கப் ரவை, ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிக்கிங்க. தோலை சீவிட்டு அது கூட இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் ரெண்டையும் வச்சு ஓட்டிக்கலாம். இது போல் மிக்சியில் ஃபஸ்ட்டு ரவையும் உருளைக்கிழங்கையும் மட்டும் போட்டு நல்லா ஒரு 5-6 சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நல்லா உருளைக்கிழங்கும் ரவையும் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்குங்க. அடுத்து மல்லி கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லிக்கெல்லாம் போடுவோம்ல சோடாப்பு, அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு
மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நமக்கு இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்க டைம் இல்லைன்னா டக்குன்னு வீட்டில் ரவை இருக்கும், எடுத்து இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுங்க. இதில் கேரட்டு ஒன்று பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஊறணுன்றலாம் அவசியம் இல்லை, அரைச்ச உடனே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை தோசையாக ஊற்றி எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிப்புக்கெல்லாம் வச்சுருப்போம்ல ஒரு சட்டி, அது கடாயை வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ இதில் நல்லா ஒரு ஃபுல்லாக மாவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி மாவு ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இது நல்லா இப்போ வேகட்டும். இது இப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ நல்லா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதே போல் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வச்சுட்டு மூடி வச்சு எல்லாத்தையும் இதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு மொறுமொறுன்னு. வசந்தம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.